வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 56 பி லவ்ட் அண்ட் பி லீகர்டு. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம். ஸோ மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீல்டில் வந்து சேரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீரிஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் வீடியோ தேடிட்டு இருக்க வேண்டாம்ல. சரி வளவன்னு பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே லியோரியோ குராபிகா கான் 3 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே காரில் போயிட்டுருக்காங்க. அண்ட் அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிலோவுக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிலோவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மீட்டியர் சிட்டியில் இருப்பான்ல, அவன் மீட்டியர் சிட்டியில் இருக்கும்போது இந்த பில்டிங் எல்லாம் இங்கே இதுக்கு முன்னாடி இல்லவே இல்லை அப்படின்னா இது எல்லாமே அவங்களோட நென் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்களாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கிலோவா சொல்ல, அப்படின்னா அங்கே பிரச்சனை இன்னும் ரெட்டிப்பாக இருக்க மாட்டேருக்குது. நாம் இங்கே இருந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கிலோ சொல்லிட்டு இருக்கிறான். சரி உன்னால் போய் செக் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க கேட்கும்போது, எனக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்துக்கு இங்கே இருக்கிற ஒரு பாதி பர்சன்ட் தான் என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆனால் மீதி இருக்கிற பர்சன்ட்டை நான் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே எப்படி அவங்க வந்து என்னை பிடிச்சிருவாங்க. ஸோ அவங்கள செக் பண்ணுற போகும்போதே எனக்கு கைகளாலுமே உதறது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ பேசிகிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் குரப்பிக்கா பார்த்தீங்கன்னா இங்கே மெலோடிக்கு கால் பண்ணுறா. ஸோ மெலோடிக்கு கால் பண்ணால் அந்த இடத்துல நியோனுக்கு இவங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் பாஷாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனை. ஏன்னா அவனால் எந்த பொருளையுமே தூக்கிட்டு போக முடியல, தொப்புன்னு கீழே விழுகிறான். அப்படின்னா இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க ஒரு மாதிரி சொல்கிறா. சரி நானும் அதையே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி பார்த்தீங்கன்னா ஃபோனை கட் பண்ணிட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேண்டம் ட்ரூப்பை வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபேண்டம் ட்ரூப் பார்த்தீங்கன்னா அந்த செயின் யூசர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறக்குள்ள போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஹண்டர் வெப்சைட்லேருந்து அவங்க டேரெக்டாகவே ஒரு 5 பாடி கார்டை வந்து எடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த 5 பாடி கார்டு தான் நோ ஸ்டேட் ஃபேமிலிக்கு ஒரு சீக்ரெட்டான பாடி கார்டு இருந்திருக்காங்க. அண்ட் அந்த பாடி கார்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் 7 பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ பாடி கார்டாக வேலைக்கு சேர்த்துருப்பாங்க. அந்த 7 பேர் பார்த்தீங்கன்னா கட்டிட்டு இருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட் இருக்கிறவங்க தானே நாங்கள் சில பேர்த்த கொன்னோம். ஆனால் இவங்க எல்லாருமே இன்னும் பாடி கார்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஷால்னாருக்கு ஃப்ராங்க்லின் எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது, எதுக்காக அப்பேற்பட்ட ஒரு குட்டி பொண்ணுக்காக இவர் அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாப்ல. ஏன்னா இந்த பொண்ணு அவ்வளோக்கு ஒன்றும் வேல்யூபிள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது, குரோரோட மைண்டுக்கு பார்த்தீங்கன்னா டப்புன்னு ஏதோ ஒன்று கேட்குற மாதிரி இருக்குது. அண்ட் அவனுமே பார்த்தீங்கன்னா சடனாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடைச்சே நான் எப்படி இதை மறந்தேன். நான் மட்டும் அந்த பொண்ணை காப்பாற்றாமல் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்திருந்தேன்னா இந்நேரம் நான் அந்த சைனீஸரை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குரோலை வந்து நினச்சிட்டே இருக்கிறான். ஸோ நான் எதுக்காக அப்படி பண்ணேன், நான் வந்து என்னையே புரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன்னா, இல்லை எதுக்காக இப்படி நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இதை தான் எங்களோட தேடலா, இல்லை இதை தான் எங்களோட வேலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரோலை வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். கேப்டன் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாமே பேசிகிட்டு இருக்கும்போது, அப்படின்னா அவ கூட இருக்கும்போது இந்த எபிலிட்டி எல்லாமே எடுத்தீங்களா, அது சரி போங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்கு திடீர்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிங்க்ஸு ஷால்னார் கிளம்பி கேட்டுகிட்டே இருக்கும்போது, எனக்கு இப்போ தான் ஒரு ஐடியாவே வருது. ஸோ அந்த நியான் அப்படிங்கிற பொண்ணு அவன் நிறைய பாடி பார்ட்ஸை கலெக்ட் பண்ணுறதுல ரொம்பவே ஒரு ஆர்வத்தை காட்டிகிட்டு இருப்பா. ஸோ அந்த பாடி பார்ட்ஸை கட்டுறதுக்காக எப்படியாவது ஆக்ஷனில் கலந்துக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குரோல சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஆமாம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஆக்ஷனில் பாடி பார்ட்ஸ் இருந்தது. ஏன்னா அந்த ஸ்கேரட் ஐஸோட பாடி பார்ட்ஸ் அங்கே தான் இருந்தது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கொர்டோபினியா அதை கிரியேட் பண்ண பாடி பார்ட்ஸை உன்னால் லொக்கேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குரோலை கேட்டுகிட்டே இருக்கும்போது, எனக்கு அந்த ஒரிஜினல் மட்டும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொர்டோபி கேட்கும்போது, அந்த ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா ஷிசுக்கு எடுத்து கொடுக்குறா. ஸோ அந்த பாடி பார்ட்டுமே பார்த்தீங்கன்னா கண்ணை வச்சு அவளோட எண் மூலமாக கிரியேட் பண்ண அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா இவன் வந்து லொக்கேட் பண்ணிகிட்டே இருக்கிறா. ஸோ 2500 மீட்டர் தள்ளி ஹோட்டல் பெய்டகல் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த கண் இருக்குது. அப்படின்னு அந்த சைனீஸ்வரமே அவன் கூட தான் இருக்கணும். நம்ம எல்லாருமே அந்த பறையை நோக்கி போயிட்டே இருக்கலாம் வாங்க அப்படிங்கிறாங்க. கேப்டன் இந்த தடவை நான் அந்த வேலையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோபுனாக்கா செம டென்ஷனாக இருக்கிறா. உன்னோட ஆர்வம் எனக்கு புரியுது, இருந்தாலுமே உன்னை நான் தனியாக விட முடியாது, உன்னோட பாதுகாப்புக்காக நான் உன் கூடயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குரோல சொல்லும்போது நோபுனாக்கா ரொம்பவே சந்தோஷம் அடைகிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாக்கி பக்கனோட ஷிசுக்கு இவங்க 3 பேருமே வராங்க. அண்டு ஷால்னா இருக்கும் உனக்கு பதிலாக கொர்டோபி வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு குரோல பேசிகிட்டே இருக்கும்போது, கிலோ பார்த்தீங்கன்னா அவங்களோட இடத்த வந்து கண்காணிச்சிட்டு இருக்கிறான். ஸோ அந்த இடத்துல யாரோ அவங்க டீம்மேட்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னென்னு கால் பண்ணி பார்த்தா, ஸோ நான் தான் குராபிக்கோட டீம்மேட் அப்படிங்கிறாங்க. சரி நீ என்ன சொல்லணுமோ சொல்லு, சைலண்ட்டாக சொல்லு, எனக்கு அது நல்லா கேட்கும் அப்படிங்கிறாங்க. உன் கையை தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிலோ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ அவளுக்கு நல்லா காது கேட்குது மெலோடிக்கு. அப்படின்னா இது அவளோட எபிலிட்டியா, சரி கண்டுபிடி அவங்க எங்கே வந்துருக்காங்க அப்படின்னு கிலோவாக சொல்லிகிட்டே இருக்கும்போது, இந்த டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நெவுந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மெலோடிக்கு கரெக்டாக தெரியுது. ஏன்னா அவங்க டீமில் எப்படியோ ஒரு 6 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 6 பேரில் எப்படியோ ஒருத்தி பொண்ணு. ஆனால் நிறைய பேருனுங்க இருக்கிற மாதிரி தான் தோணுது. அவங்க எல்லாருமே இங்கே வடக்கு நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உன்னோட எபிலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது, இதான் உன்னோட சக்தி அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி இது எனக்கு ஒரு சைட் எஃபெக்ட் மாதிரி தான், எனக்கு இந்த சக்தி எல்லாமே ஒரு சைட் எஃபெக்ட் இருந்தால் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மெலடி சொல்லிகிட்டே இருக்கிறான். அண்டு நீ பேசுகிறத பார்த்தா, நீ நடக்கிறத பார்த்தா எல்லாமே வந்து அசாசின் ஃபேமிலியாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலடி கட்டிகிட்டே இருக்கிறா. எப்படி கண்டுபிடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோ கேட்கும்போது, ஏன்னா நீ நடக்கிற விதத்தை பார்த்தாலே தெரியுது, ஏன்னா அசாசின்ஸ் மட்டும்தான் சத்தம் வராமல் நடப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிலோவோட காலையை பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ கிலோ நடக்கிற விதமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது.
குராப்பிக்கா ரொம்பவே அடம் பிடிச்சவனாச்சே. ஸோ, அவனுக்கு எந்த ஒரு விஷயம் பிடிச்சாலுமே அவனே அத செஞ்சா தான் அவன் ஏத்துக்குவான். இல்லன்னா ஏத்துக்க மாட்டான்ல. ஸோ, அதனால தான் கில்லுவ உன்ன அவன கூப்பிட்டுருக்கான். அவன் உன்ன நம்புறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலோடி பேசிட்டே இருக்கும்போது, டப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓடுறத நிறுத்திட்டாங்க. ஏன் இங்கே நிறுத்திட்ட அப்படிங்கும்போது, அவங்க இங்கேருந்து 100 மீட்டர் பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம எந்த பிரச்சனையுமே பண்ண வேணாம். நாம அவங்களுக்கு இன்ஃபார்ம் மட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ, கானுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கில்லுவ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ, அவங்க எல்லாருமே அவங்க முன்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ, அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா, ஒரு மேல ஒரு ஓவர் லேயர் கோட் மாரி போட்டிருக்கிறான். அண்ட் அவனுக்கு முன்னாடி ஜீசஸ் சிம்பிள் ப்ளஸ்ன்னு ஒண்ணு போட்டிருக்குது. அவனோட மூஞ்சி திரும்பி தான் இருக்குது. அவனோட மூஞ்சிய என்னால சரியா பார்க்க முடியல. ஆனா, அவங்க எல்லாருமே ரொம்பவே அலர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கில்லு அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் அந்த ஊருக்கான மேப் எடுத்து பார்க்கும்போது, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, கான்டினென்டல் ஸ்ட்ரீட்ட நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. சரி பக்கத்துல ஏதோ ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க சொன்னோனே, ஆமா பக்கத்துல தான் ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, இங்க கிலோ சொல்லிட்டே இருக்கிறான். அப்படின்னு அந்த ட்ரெயின்ல போய் ஏறுங்க. அவங்களும் ஏறுனாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு குரப்பிக்க சொல்லிட்டே இருக்கும்போதே, அவங்க வந்து ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. சரி நீங்க 2 பேரும் எங்க இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, மெலோடி அவங்க இருக்கிற கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறா. நான் கடைசி கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல இங்க மேன்ஷன கட்டிட்டு இருக்காங்க. அந்த மேன்ஷன்ல ஸ்கோலா பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற நாய்ங்கள வச்சு எல்லாத்தையுமே பாதுகாத்துட்டு இருக்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாம எலிசா கூட அவன் கால் பேசிட்டு இருக்கிறான். எலிசா என்னாச்சு? ஏன் இப்பலாம் பேசுறது இல்ல? அப்படிங்கும்போது, என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்னா இந்த இடத்துல நியன் வந்து என்ன ரொம்பவே வேலை வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் அப்படிங்கிறாங்க. ஸோ ஸ்கோலாவோட டாக் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு முன்னாடி வரத வந்து கண்டுபிடிச்சிருச்சு. யாரது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நான் இங்க வெயிட்டர் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய சத்தம் மட்டும் கேட்குது. அட அந்த டாக் பார்த்தீங்கன்னா, கதவ அதுவா தொறந்து, அதுவா வெளிய இருக்கிற ஒரு டேபிள் பார்த்தீங்கன்னா, உள்ள இழுத்துட்டு வருது. சாப்பாடு கொண்டு வரதுக்கு ஒரு ஆளு, சாப்பாட்டுல ஏதாவது விஷம் கலந்திருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு ஆளு அப்படின்னு சுத்தியுமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரு நாய்களாவே இருக்குது ஸ்கூல சுத்தியுமே. அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் வேற வேலை ஏதாவது தேடிட்டு இருக்கிறான். ஏன்னா, அவனுக்கு இந்த வேலை சுத்தமா பிடிக்கல. அவன் எலிசாவ எப்படியாவது வச்சு காப்பாத்தணும் அப்படின்னா, அவன் வந்து வேற வேலை தேடிடும்ல. ஸோ அதனால வேற வேலைய தேடிட்டு இருக்கிறான். பயப்படாத, பயப்படாத நான் உன்னால எதுவுமே பண்ண மாட்டேன். ஸோ நீங்க எல்லாருமே எப்பவுமே என் கூட தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி நாய தடவி குடுத்துட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்துல கான்டினென்டல் ஸ்ட்ரீட்ல ட்ரெயின்ல ஏறின எல்லாருமே பார்த்தீங்கன்னா, லைபர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து போய்க்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த ஃபேண்டம் ட்ரூவ ஃபாலோ பண்ணிட்டு கில்லோவ மெலோடி பார்த்தீங்கன்னா, பின்னாடி தொடர்ந்து போய்க்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்துல குரப்பிக்கா பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்கோலாவுக்கு வந்து கால் பண்ணிட்டா. ஸோ அந்த இடத்துல ஃபேண்டம் ட்ரூப் எல்லாருமே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடச்சே மறுபடியும் நான் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஐபாலையுமே எடுத்துட்டு போணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோலா பார்த்தீங்கன்னா, அந்த ஐபால் எடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான். ஸோ இப்போ அவங்க எல்லாருமே ஸ்கோலாவை நோக்கி அட்டாக் பண்ண போயிட்டே இருப்பாங்க. இருந்தாலுமே நம்ம இங்கேயோ கொஞ்சம் இருந்தா வேலை எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு காரை பார்க்கும்போது வெளியே ஏகப்பட்ட டிராஃபிக் ஜாம். இந்த டிராஃபிக் ஜாமுக்கு வெளியெல்லாம் இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்படின்னு சரி நம்ம காரை விட்டு வெளியே போய் தான் ஏதாவது பண்ணியாகணும் மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த லைவர் ஸ்டேஷன்லேயே இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஸ்டேஷன் வச்சு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருக்காங்க. ஸோ குர்டாபிக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ தெரியுது. அதாவது அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுற மாரி இருக்குது. ஸோ அந்த கண்ணு கொஞ்சம் பொறுமையாக மூவ் ஆகுற மாரி இருக்குது அப்படின்னு குர்டாபி சொல்லும்போது, அவன் இப்போ லிஃப்ட்டில் இறங்கிட்டு பண்ணாட்டிருக்குது. அப்படின்னா சரி நாம இங்கே வரவனுக்கு கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்குது அப்படின்னு குரோலோ பேசிட்டே இருக்கும்போது, ஸோ அவனுக்கு செயின் யூஸ் இருக்கு ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு குரோலோ ஒரு பக்கம் சொல்ல, நோபுனாகா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்பவே முறைச்சா டென்ஷனில் பார்த்துட்டு இருக்கிறான். ஸோ குரப்பிக்கா எப்படியாவது ஸ்கோலாவோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக அந்த காரை விட்டு வேகமாக போயிட்டே இருக்கிறா. ஏய் குரப்பிக்கா பைத்தியக்காரத்தனமாக பண்ணிட்டு இருக்காத நீ தனியாக போனால் மாட்டிக்க அப்படின்னு சொல்லிட்டு கான் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லியிருப்பல. ஸோ அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு குரப்பிக்கா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓடி போய்கிட்டே இருக்கிறான். குராப்பிக்கா பார்த்தீங்கன்னா கிலோவை கால் பண்ணிட்டு இருக்கிறா. ஸோ ஃபேண்டம் ட்ரூப் லீபர் ஸ்டேஷன் வந்து இறங்கி போயிட்டு இருக்காங்க. என் டீமேட்ஸ் கோலாவை கொள்றதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க. அதனால நான் விட மாட்டேன். நான் அவங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பைத்தியக்காரன் நீ எதுக்கு இப்படி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறான்? அவங்க ஃபாலோ பண்ணி போனால் நம்ம பிளான் எல்லாமே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவை செமட்டன்ஸ் ஆகிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுமே ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஃபேண்டம் ட்ரூப் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக காரில் போயிட்டே இருக்கிறான். அந்த கார் மோஷனை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஐபால்ஸ் எல்லாமே இங்கே குரட்டபிக்கு அப்படியே கண் கூட தெரியுது. கிலோ பார்த்தீங்கன்னா லியோரியோ கால் பண்ண லியோரியோ நீ எங்கே இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த இடத்துல டிராஃபிக் ஜாமில் மாற்றிட்டேன். ஸோ அதனால் குராபிக்காவும் இங்கேருந்து கிளம்பிட்டா அவளை ஃபாலோ பண்ணிட்டு கானுமே பின்தொடர்ந்து போயிட்டு அப்படிங்கிறாங்க. அடைச்சே அப்படின்னா நாமளும் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலோடி கிலோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேகமாக போயிட்டே இருக்கிறாங்க. வேகமாக ஓடி போயிட்டு இருக்கிறவங்க சடனாக பிரேக் போட்டு திரும்புறாங்க பாருங்க. நம்ம ஹீரோஸ் 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேருமே சடனாக பிரேக் போட்டு அப்படியே செவுத்துக்குள்ளே ஒளிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட நெண்ணை பயன்படுத்தி அந்த இடத்துல யாராவது வராங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லை. ஆனால் இவங்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. கானு குராபிக்கோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நாங்கள் 2 பேருமே மாட்டோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல குராபிக்கா அட்டாக் பண்ணுறதுக்கு தயாராயிட்டா. ஸோ தன்னோட காஞ்சூரர் எனர்ஜி பார்த்தீங்கன்னா இங்கே ரிலீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. குராபிக்கா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணிட்டு இருக்காதா. ஏன்னா இப்போ நம்ம கிட்ட வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கான் பேச பேச பார்த்தீங்கன்னா அவனும் வெளியே வந்துட்டான். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் அடடா நீங்கள் இங்கே தான் இருக்கிறீங்களா தெரியாம நான் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கான் சரணடைஞ்சிட்டான். அட அதே சமயத்தில் உங்க கூட இன்னொருத்தர் பண்ண யாரவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கில்லுவை பார்த்தீங்கன்னா இங்கே வரான். நீங்கள் 2 பேருமே எங்கள் மேலே இருக்கிற பவுண்டி போனதை கூட தெரியாமல் எங்களுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாக்கி சொல்லிட்டு இருக்கும்போது எனது பவுண்டி போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேணுமே நடிக்கிறாங்க. ஸோ இந்த பசங்க மேலே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. இந்த பசங்களை நீ கட்டி போட்டு நம்ம கூட கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல குரோலை வந்து ஆணை கொடுத்துட்டான். ஸோ அந்த இடத்துல அவங்க மாக்கி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர்த்தையுமே கட்டி போட்டுட்ருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பசங்களை பற்றி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு குரோலை பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம கான் பார்த்தீங்கன்னா எதுக்காக உனக்கு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை கொல்றதுல உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து கேட்டுட்டு இருக்கிறான்.
நீ கேட்குற கேள்வி ரொம்பவே வித்தியாசமா இருக்குது. நீங்க 2 பேருமே என்கிட்ட வாலண்டியரா மாட்டுன மாரி இருக்குது. அப்டின்னா, நீங்க 2 பேரும் எதையோ மறைக்க பார்க்குறீங்களா? இல்ல நான் கொலை பண்றத முழுசா தெரிஞ்சுக்க தான் பார்க்குறீங்களா? எனக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. ஏன்னா, நான் என்னையே முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறேன். அது மத்தவங்கள எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நான் கொஞ்சம் கூட நெனச்சு பார்க்கவே இல்ல அப்டின்னு சொல்லிட்டு குரோலா அந்த இடத்துல பேசிட்டே இருக்கும்போது, இவங்க எப்படியாவது இந்த இடத்துல திசை திருப்பணும். அதுதான் இவங்களோட டாஸ்க்கே குராபிக்க அட்டாக் பண்றதுக்காக. இவங்களும் முடிஞ்ச அளவுக்கு திசை திருப்பிட்டே இருக்கிறாங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேண்டம் ட்ரூ கிட்ட மாட்டுனத குராபிக்காவால கொஞ்சம் கூட ஜீரணிச்சுக்கவே முடியல. அதனால பார்த்தீங்கன்னா, குராபிக்கா எப்படியாவது அட்டாக் பண்ண போலான்னு இருக்கிறா. மெலோடி அந்த இடத்துல தடுத்துட்டா, எதுக்காக இப்படி அவசர கொடுக்கு மாரி பண்ணிட்டு இருக்கிற? கொஞ்ச நேரம் பொறுமையா இரு அப்படிங்கிறாங்க. நான் பொறுமையா தான இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குராபிக்கா டென்ஷன் ஆயிட்டே இருக்கிறா. உன்ன பார்த்தா கொஞ்சம் கூட பொறுமையா இருக்கிற மாரியே தெரியலையே. ஏன்னா அவங்க 2 பேரும் தியாகம் பண்ணது எந்த காரணத்துக்காக தெரியுமா? நீ வந்து 3 பேர்த்தையுமே சமாளிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவங்க 2 பேருமே சரணடைஞ்சிருக்காங்க. ஸோ மனுஷனா பொறந்துட்டா எப்பவுமே பொறுமைன்னு ஒண்ணு வேணும் குராபிக்கா. பொறுமை எப்பவுமே நமக்கு காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு பலன குடுக்கும். அதனால நம்ம பொறுமையாவே இருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஸ்கேர்லட்டிஸ ட்ராக் பண்ணி தானே வந்திருப்பாங்க. ஸோ பகுனோடா, மாக்கி அப்புறம் நொபுனாகா இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேர்லட்டிஸ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அண்ட் ஸ்கோலாவுமே பார்த்தீங்கன்னா, அதில மாட்டியிருப்பான். சரி முதல்ல மரியாதை இங்கேருந்து வெளிய வா அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிறவங்க எல்லாமே பேசிட்டு இருக்க. ஸ்கோலா பார்த்தீங்கன்னா, வந்து வெளிய வந்துட்டான். ஸோ இப்ப எனக்கு புரியுது என் நாய்ங்களே எதுக்காக இந்த இவ்வளோ டென்ஷனா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கூட இருந்த நாய் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா போக வச்சுட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம பகுனோடா பார்த்தீங்கன்னா, அவனோட கைய வந்து புடிச்சுக்கிட்டா. ஸோ நீ சொல்லு என்கிட்ட. செயின் யூசர பத்தி உனக்கு எதாவது தெரியுமா? அப்படிங்கிறாங்க. யார பத்தி என்ன பத்தி கேட்டுட்டு இருக்கிற? எனக்கு அத பத்திலாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, அவனோட கைய பார்த்தீங்கன்னா உடைச்சுட்டா. ஸோ இன்னொரு தடவ என்கிட்ட தப்பா பதில் சொன்னீன்னு வச்சுக்கயேன், உன்னோட ரைட் ஹேண்டையுமே நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பகுனோட வந்து பயமுறுத்திட்டு இருக்கிறா. இங்க பாரு என் டீம்மேட்ஸ்ல ஒருத்தன் வந்து உன் டீம்மேட்ஸ்ல ஒருத்தன் தான் கொன்றுக்கிறான். ஸோ அவன் ஒரு செயின் யூசரு. அவன பத்தி தெரியுமா தெரியாதா? அதனால இப்பவே சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு பக்குனோட பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்கோலாவோட கைய பார்த்தீங்கன்னா முறுக்கிட்டு இருக்கிறா. "ஏய் இந்த மாரி சூழ்நிலையில நான் பொய்யே சொல்ல மாட்டேன். எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? மரியாதையா விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோலா பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே இருக்கிறான். அண்ட் பக்குனோட சக்தி என்ன? ஒருத்தரோட இமேஜினேஷன எடுக்கிறது தானே. ஸோ உன் மைண்ட்குள்ள அப்படி அந்த மாரி யாருமே இல்ல. அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு பக்குனோட கேட்டுட்டே இருக்கிறா. "ஆமா எனக்கு அந்த மாரியெல்லாம் யாருமே இல்ல" அப்படிங்கிறாங்க. அடேங்கப்பா! உன்னோட காதலி எலிசா ரொம்பவே அழகா இருப்பால்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட்ல இருக்கிறத ரீட் பண்ணிட்டா பக்குனோடா. "என் எலிசாவுக்கு முடியாது ஏதாச்சும் ஒண்ணு நான் கொன்னே போட்டுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கோலா வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். "நான் உன்ன ஏற்கனவே சொன்னேன்ல அசையக்கூடாதுன்னு. எதுக்காக அசைஞ்ச?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமா பார்த்தீங்கன்னா, நொபுனாகா ஸ்கோலாவோட தலைய வந்து வெட்டி எறிஞ்சிட்டான். சரி அவன் ஏதாவது ஹிண்ட் குடுத்தானா? ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல நான் அதுக்குள்ள கொன்னுட்டனா? அப்படின்னு சொல்லிட்டு நொபுனாகா கேட்டுட்டே இருக்கும்போது, இல்ல அவன் ஒரு ஹிண்ட் குடுத்துருக்கான். அதனால தான் நான் உங்களுக்கு அத குடுக்கட்டா? அப்படின்னு சொல்லிட்டு பகுனோட கேட்டுட்டே இருக்கும்போது, என்ன கேள்வி அது? மரியாதையா எங்களுக்கு குடு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து நொபுனாகா பேசிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்துல ரீகலெக்ஷன் மெமரி அப்படின்னு ஒரு புல்லட்ட பார்த்தீங்கன்னா, இங்க நொபுனாகா மேலயும், குர்டோபி மேலயும் அந்த இடத்துல சுடுறா. ஸோ சுட்ட அடுத்த செகண்டே இவளோட மெமரிஸ் பார்த்தீங்கன்னா, புல்லட் மூலமா நொபுனாகாவுக்கும் குர்டோபிக்கும் போயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, செயின் யூசர் யாரு? அண்ட் செயின் யூசரோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? அப்படின்னு மொதற்கொண்டு இங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அண்ட் இதெல்லாமே தெரியாம நம்ம குராபிக்கா பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நம்ம கானியும், கிலோவையும் காப்பாத்துறதுக்காக வேகமா போய்க்கிட்டே இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. அண்ட் ப்ளீஸ் கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறோம். சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்க கடமை. அண்ட் அது மட்டும் இல்லாம வீடியோ போட வேண்டியது எங்க கடமை. அனில் சாகா ப்ரோ போட்டாலுமே பரவாயில்ல. நீங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கல்ல. அண்ட் அதனால போட வேண்டியது என்னோட கடமை. பார்க்க வேண்டியது உங்களோட கடமை. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் தட்டி விட்டுருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. உங்களை நான் புதிய எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.